காடு மேடு இரவு பகல் மழை வெள்ளம் அடக்குமுறைகள் போராட்டங்கள் சிறைச்சாலைகள்னு இங்கே எல்லோரும் போராடிதான் என்னை இன்றைக்கு நீங்க தலைவராக்கி இருக்கீங்க. மக்களுடைய ஆதரவோடு இன்னைக்கு நாடு திரும்பி பார்க்கக்கூடிய நம்ம திராவிட மாடல் அரசையும் நீங்க தான் உருவாக்கி என்னை முதலமைச்சர் பொறுப்பில் உட்கார வச்சீங்க. உங்களை சந்திக்கிறதை விட எனக்கு வேற என்ன மகிழ்ச்சி? முப்பெரு விழா என்றால் பகுத்தறிவு புகழவன் தந்தை பெரியார் பிறந்த நாள், பேரறிஞர் பெருந்தகறிஞர் அண்ணா பிறந்த நாள், அறிவிக்கமாம் திராவிட முன்னேற்ற கழகம் உதயமான நாள் ஆகிய மூன்றையும் சேர்த்து இந்த திராவிட மாதத்தில் முப்பெரு விழாவை நாம் கொண்டாடுகிறோம். இந்த விழாவில் நாம் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து அதில் உள்ள மேடு பள்ளங்களை திருத்திக்கவும், நாம் அடுத்து செல்லவுள்ள பாதையை வெற்றி பாதையாக செப்பனிடவும் ஓரிடத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். கூடி களையும் விழாவாக இல்லாமல் அறிவார்ந்த உரையாடல்களை நிகழ்த்தி கருத்தாளமிக்க எண்ணங்களை பகிர்ந்து கொள்கைகளை கூர்ந்திட்டும் நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் திராவிட கொள்கை தூக்கி பிடிச்சு உழைச்சவங்களுக்கு மரியாதை செஞ்சு விருதுகளை வழங்குகிறோம். இந்த ஆண்டு பகுத்தறிவு புகழ் தந்தை பெரியார் பெயரிலான விருதை கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான என்னுடைய அருமை தங்கை கனிமொழி பெற்றிருக்கிறார். அவர் பார்த்தால் கனிமொழி, நாடாளுமன்றத்திலே பேசினா கர்ஜனை மொழி. திராவிட இயக்கத்துடைய திருமகளா பெரியாரின் பேத்தியா பார்லிமெண்ட்ல ஒழிக்கிறார். அடுத்த பேரங்க அண்ணா பெயரிலான விருதை நம்முடைய அண்ணன் சிவ சீதாராமன் அவர்கள் பெற்றிருக்கிறார். அரசு ஊழியராக இருந்த இவரை ராஜினாமா செஞ்சுட்டு வான்னு, கழக பணியாற்ற வான்னு நம்ம தலைவர் கலைஞர் அழைச்சார். எப்போதும் தலைவர் கலைஞருடைய சொல்லை தட்டாத உண்மையான தொண்டர் அண்ணன் சிவ சீதாராமன் அவர்கள். அடுத்து தமிழக தலைவர் கலைஞர் பெயரிலான விருதை நூற்றாண்டு கண்டவர் அண்ணன் சோமா ராமச்சந்திரன் அவர்கள் பெற்றிருக்கிறார். மிசா காலத்தில் ஓராண்டு காலம் என்னோடு ஒரே கொட்டடியில் இருந்தவர் அண்ணன் சோமா ராமச்சந்திரன் என்பது எனக்கு கிடைச்ச பெருமை. அடுத்து புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் பெயரிலான விருதை மறைந்த அண்ணன் குளித்தலை சிவராமன் அவர்களது குடும்பத்தினர் பெற்றிருக்கிறாங்க. கலைஞர் அவர்கள் முதலா போட்டியிட்ட குளித்தலை தொகுதிக்காரர். அவருக்கு சிறப்பு செய்ய அறிவிச்ச இந்த விருதை அவர் பெற முடியாமல் போயிருந்தாலும் நம்முடைய இதயங்களில் அவர் குடியிருக்கிறார், நிறைஞ்சிருக்கிறார். அடுத்து இனமான பேராசிரியர் பெயரிலான விருதை அண்ணன் மருதூர் ராமலிங்கம் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறோம். தலைவர் கலைஞரிட்ட கட்டளைகளை தவறாமல் நிறைவேற்றின செயல் வீரர் அவர். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஓயாமல் பாடுபட்டவர், இன்றைக்கும் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர். அடுத்து என்னுடைய பெயரிலான விருது அண்ணன் பொங்கலூர் பழனிசாமி அவர்கள் பெற்றிருக்கிறார். மொழி போராட்டம் உருவாக்கின தலகத்தர்கள் அவரும் ஒருவர். கொங்கு வேளாளர் சமுதாயத்தை பிற்படுத்த பட்டியலை சேர்க்க அவருடைய லெட்டர் பேர்ல தான் கோரிக்கை ஏற்கப்பட்டதுன்னு தலைவர் கலைஞர் தன் கைப்பட எழுதினார். அடுத்து முரசொலி அறக்கட்டளையின் சார்பில் முரசொலி செல்வம் பெயரிலான விருதை பெற்றிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் ஏஎஸ் பன்னீர்செல்வம் அவர்கள். திராவிட இயக்கம் வலியுறுத்தி வர சமூக நீதிய, மானுட பற்றை, மனித உரிமை சிந்தனைகளை ஆங்கில ஊடகங்களை எழுதி வர்றவர் மரியாதைக்குரிய ஏஎஸ் பன்னீர்செல்வம் அவர்கள். அதே போல கழகத்தோட வெற்றிக்கும் புகழுக்கு அடித்தளமாக ஆணிவேராக இருக்கும் ஒன்றியம், பகுதி, நகரம், பேரூர் கழகம்
ஆக இந்த அமைப்புகளோடு சேர்ந்து சிறப்பாக பணியாற்றின உடன்பிறப்புகளும் இங்கே வந்து விருது பெற்றிருக்கிறாங்க. விருது பெற்றிருக்கக்கூடிய எல்லாருமே ஒவ்வொரு விதத்தில் பெருமைக்குரியவங்க. எனவே விருது பெற்றிருக்கக்கூடிய எல்லோரையும் தலைமை கழகத்தின் சார்பிலையும் கழக உடன்பிறப்புகள் சார்பிலும் உங்களின் ஒருவனாக நான் அத்தனை பேரையும் வாழ்த்துகிறேன். திறமை, உழைப்பு, அறிவு, ஆற்றல் ஆகியவற்றை ஒருங்கே பெற்ற தீரர்களின் கோட்டம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.